அனைவருக்கும் வணக்கம். கட்டோரி பிளவுஸினுடைய மார்க்கிங், கட்டிங் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அளவு பிளவுஸ் வச்சு அந்த கட்டோரி பிளவுஸுக்கு அளவு பிளவுஸ் குடுத்தாங்க அப்படின்னா, அதுல எப்படியெல்லாம் மார்க் பண்ணி கட்டோரி பிளவுஸ் நம்ம புதுசா தைக்கணும். அதாவது ஒரு நார்மலா ஒரு லைனிங் பிளவுஸோ, ஒரு நார்மலா ஒரு பிளவுஸ் வேற ஒரு பிளவுஸ் அவங்க இப்பதான் முதல்ல கட்டோரி பிளவுஸ் தைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு அளவு பிளவுஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த அளவு பிளவுஸ் வச்சு கட்டோரி பிளவுஸுக்காக எப்படி அளவு எடுத்து மார்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தனி டெக்னிக்ல வந்து அவங்க இதுல சொல்லியிருப்பாங்க. ஒரு ஃபுல் பிளவுஸுக்குமே மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற விளக்கம் இதில் இருக்கும். அதே மாதிரி இன்னொருத்தர் ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அதாவது பட்டி இணைக்கிறதுல வந்து பட்டி தைக்கிறதுல வந்து ஜாயின் பண்றதுல வந்து ஒரு சில சந்தேகம் அவங்க கேட்டிருக்காங்க. அந்த சந்தேகங்கள் எல்லாமே இந்த வீடியோவில் இருக்கு. அதாவது ரெண்டு விஷயம் இந்த வீடியோவில் இருக்கு. ஒன்னு பட்டி இணைக்கிறதுல வந்து என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னு அவங்க கேட்டதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அளவு பிளவுஸ் வச்சு நார்மலா தைச்ச ஒரு அளவு பிளவுஸ்ல இருந்து கட்டோரி பிளவுஸ் தைக்கிறதுக்கு எப்படி அளவு எடுக்கணும் அப்படிங்கறத பத்தியுமே இதுல கொஞ்சம் பாதி இருக்கும். அதை பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் புரியும். அதனால வாங்க வீடியோக்குள்ள போலாம். பதிக்கும் போது லாங் ஸ்டிச் போட வேண்டியது இல்லை இல்லைங்களா மேடம்? நார்மலா எப்படி தைக்கிறோமோ அப்படியே ஸ்டிச் லாங் ஸ்டிச் வந்து நம்ம போட கூடாதுன்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா ஒரு சிலர் கொஞ்சம் ஸ்பீடா தைக்கணும் அப்படிங்கறக்காக லாங் ஸ்டிச் போடுவாங்க. ஆனா லாங் ஸ்டிச்ல சுருக்கம் வரக்கூடாது, அவ்வளவுதான். ஓகே. அதே மாதிரி நம்ம ஆம் கோயில் எடுக்கிற அளவை விட ஸ்டிச்சிங் பண்ணிட்டு மெஷர்மெண்ட் பார்த்தா ஒரு 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ராவா தான் வருது. இப்ப ஆமா, 8 ஒன் இன்ச் நம்ம சைடு வச்சு ஒன் சைடு ஹாஃப் இன்ச். அப்ப டபுள் சைடுனா 1 இன்ச் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா தான் வரும். வருது வருது. அது கரெக்ட் தான் அது இல்லைங்களா? கரெக்ட் அது தான். ஓகே. அது கரெக்ட் தான். மேம் 4th டாட் பிடிக்கணும்னா நம்ம எப்பயும் போல டாட் அப்படியே பிடிச்சுக்கலாமா? துணி எக்ஸ்ட்ரா விடணுங்களா மேம்? அந்த ஃப்ரண்ட்ல மேல விடுற பகுதி இருக்கு இல்லைங்களா, யோக்குக்கு மேல விடுற பகுதி, அதுல மட்டும் ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணுங்க. இங்க மார்க் பண்றீங்க இல்லையா இந்த போர்ஷன், இப்போ உங்களுக்கு பட்டி வந்து என்ன உயரம் வேணுமோ, இப்போ உங்களுக்கு பட்டி 3 இன்ச் அப்படின்னா இங்க 3 இன்ச்சுக்கு மார்க் பண்றீங்க சரிங்களா? அப்ப பட்டிக்கு எவ்வளவு கிளாத் விடுவீங்க? 3 + 1 4.5 இன்ச் விடுவீங்க. அது வந்து அப்படியே தான் விடணும், அதுல எந்த சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஆனா இந்த பாயிண்ட விட இங்க ஒரு 1/2 இன்ச் இறக்கி ஒரு பாயிண்ட் போட்டு அதுல கட் பண்ணீங்க அப்படின்னா தான் இங்க டக் பிடிக்கும் போது இந்த பாயிண்ட் உங்களுக்கு இங்க வரும். அதே 3 இன்ச் யோக் வந்து இதுக்கு கரெக்டா வரும். நம்ம எதுவுமே ஃபர்ஸ்ட் உங்க பட்டியினோட உயரம் எவ்வளவு வேணும் அப்படிங்கறத நீங்க மார்க் பண்ணி அந்த அளவுக்கு பட்டி கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுல 1/2 இன்ச் கீழே இறக்கி மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம பிளவுஸ்ல வந்து சுற்றளவு எடுக்கணும் அப்படின்னா மெயினா என்ன பண்ணும் அப்படின்னா 3 பக்கமும் எடுப்போம். ஏன்னா ரைட்டு லெஃப்ட் அதுக்கப்புறம் பேக் அப்படி எடுத்தோம் அப்படின்னா மட்டும்தான் சுற்றளவு நமக்கு வந்து கரெக்டா வரும். இதுல வந்து நம்ம ஃப்ரண்ட் சைடு இது அப்படியே திருப்பினா இது பேக் சைடு. ஒரு பிளவுஸ் வந்து நம்ம எப்படி போடுறோமோ அந்த அளவுக்கு தான் இதை வந்து நம்ம எக்ஸ்பெண்ட் பண்ணணும். இது நெக் இப்படி இருக்குங்கிறக்காக இப்படி கொண்டு போயிடக்கூடாது. நம்ம ஒரு பிளவுஸை கட் பண்ணும்போது பிளேஸ் பண்ணி கட் பண்ணா என்ன ஷேப் வருமோ, இது வந்து நம்ம எப்படி கட் பண்ணியிருக்கோமோ இது இந்த அளவுக்கு தான் இதை நம்ம இப்படி பிளேஸ் பண்ணணும். அதை விட்டுட்டு இது ரொம்ப இப்படி விரிச்சிடக்கூடாது. இப்படி ரொம்ப விரிச்சு அளவு எடுக்கக்கூடாது சரிங்களா? அதனால இதை நீங்க பிளேஸ் பண்ணும்போது கரெக்டா ஒரு இது கட்டிங் எப்படி போடுறோம் அப்படிங்கறத மாதிரிதான் இப்படிதான் நீங்க வைக்கணும். இப்படி வச்சுட்டு இந்த ஃபர்ஸ்ட் தையல்ல இருந்து டேப்பை வந்து இதுல மெஷர் பண்ணிக்கோங்க சரிங்களா? லைட்டா ஒரு இந்த அளவு தான். இப்ப நம்ம வெட்டும் போது என்ன பொசிஷன் வச்சு வெட்டுறோமோ அதே தான். ஆனா அது புது பிளவுஸா இருந்தாதான் அப்படி இருக்கும். ரொம்ப தடவை போட்டு யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சரே உங்களுக்கு மாறிடும். முடிஞ்ச வரைக்கும் உங்களால பர்ஃபெக்டா அந்த பிளவுஸ்ல அளவு எடுக்கும்ன்ற நம்பிக்கை இருந்தா மட்டும் அதுல எடுங்க. இல்லாட்டினா வேற பிளவுஸ் வந்து ட்ரை பண்ணுங்க. இல்லாட்டினா ஒரு தடவை அயன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எடுங்க. ஏன்னா இது போட்டு போட்டு ரொம்ப விரிஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு எடுக்கிற அளவு வந்து தப்பாகும். அதனால முடிஞ்ச வரைக்கும் ரீசெண்டா தைச்ச எந்த பிளவுஸா இருந்தாலும் ஓகே தான். ரொம்ப பழைய பிளவுஸா இருந்தா போட போட அந்த ஸ்ட்ரெச் ஆகி ரொம்ப லூஸ் கொடுக்கும். அதனால அதையும் நீங்க பாத்துக்கோங்க. இப்ப இதுல இருந்து இது பாத்தீங்கன்னா 19 இன்ச் வருது பேக்ல. அப்படியே ஃப்ரண்ட்ல இந்த வி பட்டி எந்த ஒரு மெஷர்மெண்ட் இடுப்பு சுற்றளவு எடுத்தாலும் சரி, செஸ்ட் ரவுண்ட் எடுத்தாலும் சரி, இந்த வி பட்டியை வந்து நம்ம மெஷர் பண்ணக்கூடாது சரிங்களா? அது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா அட்டாச் பண்றது. அதனால அதை விட்டுருங்க. அதை விட்டுட்டு 19 இன்ச் இங்க வைக்கிறேன். இங்க இருந்து இதை வந்து நான் மெஷர் பண்றேன். 28 இன்ச் வருது. அதே மாதிரி ஆப்போசிட் சைடு இதுல வந்து இந்த ஃபோல்டிங் வந்து நம்ம எடுக்கணும். ஏன்னா வி பட்டி மட்டும்தான் நம்ம எடுக்கக்கூடாது. இதுல பார்க்கும்போது 37 இன்ச் வருது. ஓகேங்களா? இதுதான் நம்ம பாடியினுடைய சுற்றளவு.
37 இன்ச்சு பாடியினுடைய சுற்றளவை நம்ம நோட் பண்ணிக்கலாம். அதைத்தான் நம்ம வந்து 1/4 நம்ம கால்குலேட் பண்ணணும். அதுக்கப்புறம் இடுப்பினுடைய சுற்றளவு இதுவுமே வி பட்டியை விட்டுருங்க. விட்டுட்டு இங்க இருந்து இங்க 7 இன்ச்சு இந்த பேக்கை மட்டும் கொஞ்சம் இழுக்கலாம். ஏன்னா இங்க ஃப்ரண்ட் வந்து யோக் இருக்கு, அது வந்து எக்ஸ்பெண்ட் ஆகாது. அதனால அதை வந்து நீங்க கரெக்டா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த யோக் வரைக்கும் இங்க பின்னாடி டாட் இருக்கிறனால இது கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் ஆகும். இதோட 22, இதுல பாத்தீங்கன்னா 29.5. இது வந்து இடுப்பு சுற்றளவு. இதை வந்து நம்ம 1/4 பிரிச்சு நம்ம டாட் அளவு சேர்த்து அதை நான் வந்து மார்க் பண்ணிக்கணும். அடுத்தது இது எல்லாமே நான் உள்பக்கமா எடுக்கிற அளவு. ஃபர்ஸ்ட் நான் எடுத்தது செஸ்ட் ரவுண்டு, அடுத்தது வந்து வெயிஸ்ட் ரவுண்டு. இதையுமே நல்லா விரல் வச்சு இந்த பாயிண்ட்டை வந்து கரெக்டா இப்படி தள்ளி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு டேப்பை வந்து இந்த தையல் மேல கொண்டு போகாதீங்க. ஏன்னா தையலுக்கு மேல போயிருச்சுன்னா உங்களுக்கு வந்து அளவு வித்தியாசம் வரும். இப்படி தையலுக்கு கீழே கொண்டு வாங்க. இப்படி கீழே கொண்டு வந்து இப்படி பிடிங்க. இப்படி மேல வச்சு இப்படி பிடிக்க வேண்டாம். சரிங்களா? இந்த தையலுக்கு இங்க எங்க ஸ்டிச்சிங் இருக்கோ அங்க இருந்து கீழே வர ஸ்டிச்சிங்க்கு இங்க வச்சுக்கோங்க. இப்ப இதுல வந்து 8.5 இன்ச் வருதுங்களா? அப்போ ஆம்ஹோல் ரவுண்ட் வந்து உங்களுக்கு 17 இன்ச் வருது. அப்ப நீங்க பிளவுஸ் கட் பண்ணும்போது 1 இன்ச் மைனஸ் பண்ணிட்டு 16 இன்ச் வச்சு கட் பண்ணீங்க அப்படின்னா தான் ஸ்டிச் பண்ணி முடிக்கும் போது 8 இன்ச் வச்சு கட் பண்ணீங்கன்னா தான் ஸ்டிச் பண்ணி முடிக்கும் போது 8.5 இன்ச் வரும். அதனால துணியில அளவு எடுக்கும் போது மட்டும், அதாவது பிளவுஸ் தச்ச பிளவுஸ்ல அளவு எடுக்கும் போது மட்டும் இந்த ஆம்ஹோலை வந்து கொஞ்சம் கரெக்டா பாத்துக்கோங்க. கையை நல்லா உள்ள பெருவிரல விட்டு இந்த ஷோல்டர் பாயிண்ட்டை நல்லா இழுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்டிச்சுக்கு கீழே வைங்க, மேல வைக்காதீங்க. இந்த ஸ்டிச்சுக்கு கீழே இருந்து இப்படி வச்சுக்கோங்க. இப்ப இதுல பாத்தீங்கன்னா 8.5 இன்ச்சு தையலுக்கு கீழே. ஏன்னா இதுதான் நமக்கு வந்து ஈஸ் அலவன்ஸோட சேர்த்தி வர்றது. அப்போ 8.5 இன்ச் அப்படிங்கும் போது நமக்கு இங்க 8 இன்ச்சு தான் நம்ம மார்க் பண்ணணும். தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு 8.5 இன்ச் வரும். அப்ப ஆம்ஹோல் அளவு நீங்க நோட் பண்ணும் போதே என்ன பண்ணணும் அப்படின்னா 16 இன்ச்சுன்னு மார்க் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா 16+1, அதாவது ரெடியா வர்ற அளவு வந்து 17. ஆனா நீங்க வச்சு கட் பண்ண வேண்டிய அளவு வந்து 1 இன்ச்சு கம்மியா 16. இந்த ஆம்ஹோல்ல மட்டும்தான் இந்த சேஞ்சஸ் பண்ணுவோம் அளவு பிளவுஸ்ல அளவு எடுக்கும் போது. மற்ற எதுலையுமே வந்து ஆம்ஹோலுக்கு வந்து எந்த கன்ஃபியூஷனுமே தேவை உங்களுக்கு தேவையில்லை. அளவு பிளவுஸ்ல நம்ம எடுக்கும் போது உங்களுக்கு ஒன் சைடு 1/2 இன்ச்சு அதிகமா தான் இருக்கும். அதை மட்டும் நீங்க குறைச்சிக்கோங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்லீவ் ரவுண்டு. ஏன்னா இதெல்லாமே நீங்க இப்படி இந்த சைடு எடுத்தீங்கன்னா தான் இந்த லைனை கரெக்டா வச்சு நம்ம அளவு எடுக்க முடியும். நீங்க இப்படி திருப்பி மேல் பக்கமா எடுத்துட்டீங்கன்னா இங்க உள்ள எவ்வளவு கிளாத் உள்ள போயிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதனால இந்த ஆம்ஹோல் ரவுண்டு, செஸ்ட் ரவுண்டு, கீழே வெயிஸ்ட் ரவுண்டு, இது எல்லாமே நீங்க பிளவுஸினுடைய ராங் சைடு, அதாவது உள்பக்கம் வச்சுதான் எடுக்கணும். இப்ப இது பாத்தீங்கன்னா கை சுற்றளவு 11 இல்ல 12 இல்ல, அதுக்கு நடுவுல வர ஒரு பாயிண்ட், அதை வந்து நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து பிளவுஸை திருப்பிக்கோங்க. கரெக்டா பிளேஸ் பண்ணிட்டு ஷோல்டர்ல இருந்து நம்ம எப்படி பாடியோட அளவு எடுப்போமோ அதே தான், இந்த ஷோல்டர் பாயிண்ட்ல இருந்து இந்த டாட் வரைக்கும் இழுத்து பிடிச்சுக்கோங்க. சரிங்களா? 13.25 ஒரு புள்ளி வருது. இதை வந்து நீங்க 14னே வச்சுக்கலாம். மேக்சிமம் இடுப்பினுடைய உயரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு புள்ளி இதா வருது அப்ப குறைச்சு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு 13.25 அப்படின்னு வைக்காதீங்க. ஒரு புள்ளி அதிகமா வச்சு 14 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம தையல் போடும்போது முன்ன பின்ன வரும். அப்படி வரும்போது அந்த பாயிண்ட் வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா லென்த் எங்களுக்கு குறைஞ்சிருச்சுன்னு சொல்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதனால எப்பவுமே அதிகபட்சமா வர்றதை ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ 13.25 அதுக்கு அடுத்த இருக்க புள்ளி தான் வருது. அப்போ நம்ம அந்த புள்ளி ஒரு புள்ளி சேர்த்து 14 அப்படிங்கிறத நம்ம உயரத்துக்கு வச்சுக்கலாம். அதே மாதிரி பின்கழுத்தினுடைய உயரம், ஷோல்டர் பாயிண்ட் இங்க வந்து இதை வந்து ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. நெக்கு கிட்ட இப்படி ஒரு ஸ்கேல் வச்சு இதை ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. இங்க இருந்து இங்க அளவு எடுத்தீங்கன்னா 9.5 இன்ச்சு உங்களுக்கு கழுத்தினுடைய உயரம். இது கூட நீங்க 1/2 இன்ச்சு ஷோல்டர் அளவு சேர்த்திக்கலாம்.
அதுக்கப்புறம் முன்கழுத்தும் அதே மாதிரி தான் நீங்க ஸ்கேல் வச்சுக்கோங்க. ஏன்னா இது கன்ஃபியூஸ் ஆகுற மெஷர்மெண்ட் அப்படிங்கறனால நம்ம கட் பண்ணும்போது எப்படி ஒரு பாக்ஸ் போட்டு அதுக்குள்ள ரவுண்ட் ஷேப் போடுறோமோ அந்த இதுக்கு மட்டும் இதை வச்சுக்கோங்க. இப்போ இங்க இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு எடுத்தீங்க அப்படின்னா 7 இன்ச் வந்து முன்கழுத்தினுடைய இறக்கம். சரிங்களா? இந்த பாயிண்ட் இந்த லைன் எங்க வருதோ அதுதான் வந்து நமக்கு ஹைட். அதனால இந்த ஸ்கேலை வந்து இப்படி ஸ்ட்ரைட் பண்ணி வச்சுட்டு நீங்க ஷோல்டர்ல இருந்து நீங்க மெஷர் பண்ணீங்கன்னா 7 இன்ச் வருது. அப்போ இது 7 இன்ச் பாக்ஸுக்குள்ளதான் இந்த நெக் வந்து நம்ம ரவுண்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் முன்பக்க ஓப்பன் உயரம் அப்படிங்கும்போது இந்த பட்டியை வந்து நம்ம விட்டுறணும். நெக்ல இருந்து இங்க எவ்வளவு வருது? 2.25. அப்போ பிளஸ் 1 இன்ச் நம்ம சேர்த்திக்குவோம். எதனால அப்படின்னா இங்கேயும் 1/4 இன்ச்சு போயிடும், இங்க வந்து ஒரு 1/2 இன்ச்சு போகும். அப்படி கால்குலேஷன் போட்டா ஒரு 1.25 இன்ச் வந்து நமக்கு வேணும். 1.25 அப்படிங்கிறத நம்ம 1 இன்ச்சா சேர்த்தி வச்சா போதும். இங்க வந்து 2.25 நம்ம கட் பண்ண வைக்கும் போது 1 இன்ச்சு சேர்த்தி 3.25 அப்படின்னு நம்ம மார்க் பண்ணணும். அது வந்து முன்பக்க ஓப்பன் உயரம். அந்த 3.25 வைக்கிற இடத்துல இருந்து இந்த டாட்னுடைய டிஸ்டன்ஸ் இப்ப இதுல வந்து 2.25 வருது. கரெக்டா இந்த புள்ளி வந்து 2.25 வருது. இங்க உள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1/4 இன்ச் உள்ள போயிடுச்சு. அப்போ 3 வர இடத்துல 3.25 வைங்க, 2.25 வர இடத்துல 3 வைங்க. அப்போ ஒரு 1/4 இன்ச் வந்து ஸ்டிச் பண்றதுக்காக உங்களுக்கு உள்ள போயிடும். இது வந்து நீங்க பாடியில மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணும்போது இதெல்லாம் பார்க்க வேண்டாம். ஆனா பிளவுஸ்ல மெஷர் பண்ணும்போது இங்க இருந்து இங்க 2.25 வருது அப்படின்னா நீங்க 3 இன்ச் வச்சு 1/4 இன்ச் சேர்த்து மார்க் பண்ணுங்க. இல்லாட்டினா 3 இன்ச் வச்சிட்டீங்க அப்படின்னா தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இதனுடைய டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே வந்து குறைஞ்சிரும். அதனால டாட்னோட பொசிஷன் வந்து மாறும். அப்ப இதுல எவ்வளவு இருக்கோ அதோட ஒரு 1/4 இன்ச் மட்டும் சேர்த்திக்கோங்க. இல்லைன்னா டேப் வைக்கும் போதே கொஞ்சம் முன்னாடி இருந்து வச்சு பாத்துக்கோங்க. இப்போ வந்து இது 3.25, 2.25 தான் டாட்னுடைய இது. நீங்க வைக்கும் போது 3 இன்ச் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஃப்ரண்ட் போர்ஷன் இந்த டாட்டை வந்து இப்படி புடிச்சிட்டு இந்த ஷோல்டர் வந்து இப்படி புடிச்சுக்கோங்க. இதுதான் முன்பக்க உயரம். இப்ப இந்த ஷோல்டர்ல இருந்து இந்த டாட்டினுடைய மடிப்பு எங்க இருக்கோ அதை புடிச்சிட்டு இப்படி இழுத்து பாத்தீங்க அப்படின்னா 13 இன்ச் வருது. பிளஸ் 1 இன்ச் சேர்த்து, ஏன்னா இங்க ஒரு 1/2 இன்ச்சு கீழே ஒரு 1/2 இன்ச் வந்து ஸ்டிச்சிங்க்கு போகும். அப்போ 13 பிளஸ் 1 14 இன்ச் நம்ம மார்க் பண்ணணும். அதுக்கப்புறம் யோக் வந்து என்ன அளவு வேணும் அப்படிங்கிறது நீங்க யூஸ்வலா நீங்க எப்படி ஒரு பிளவுஸ்க்கு வைக்கிறீங்களோ அந்த மாதிரி வச்சீங்கன்னா போதும். சப்போஸ் அளவு பிளவுஸ்ல இருக்கிற மாதிரியே வைக்கணும் அப்படின்னா இந்த ஸ்டிச்சிங் அலவன்ஸ் 1/2 இன்ச்சை விட்டுட்டு இங்க மட்டும் மெஷர் பண்ணுங்க. ஒரு 3 இன்ச் வருது அப்படின்னா 3 இன்ச் மட்டும் நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. இங்க என்ன அளவு வருதோ அதை மட்டும் நீங்க சைட்ல யோக்கினுடைய உயரமா கொடுத்தீங்கன்னா போதும். ஏன்னா இங்க 1/2 இன்ச் நம்ம அதுல தனியா கொடுத்துருவோம், சீம் அலவன்ஸ் தனியா கொடுத்துருவோம். அப்போ இங்க இருந்து இந்த சீம் அலவன்ஸை விட்டுட்டு தான் மெஷர் பண்ணணும். யோக்கினுடைய உயரம் 3 இன்ச். அதை வந்து நம்ம சைட்ல மார்க் பண்ணிக்கலாம்.